ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதுக்கு அடுத்தது நீங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறதுக்கான காரணத்தை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா அதுக்கான காரணத்தை நீங்கள் தான் பண்ணணும் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னோடனே, ஏன் அப்படிலாம் எதிர்பார்க்குறீங்க? எந்த விஷயத்துக்காக எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அதையெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம்னா எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். எனக்கு இதுக்கு மேலே எந்த விதத்துலேயும் நான் யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் வேறு விதத்தில் ஒரு மாதிரி ஒரு விஷயங்களில் நம்மளால் சொல்ல முடியுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கான அவசியங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளால் இனிமேல்லாம் எந்த விஷயத்துலையும் யாருக்காகவும் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இல்லை அப்படிங்கிறப்ப தான் நம்மளுக்கு அது கரெக்டான வேவாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்டான ஒரு வேலை இருக்கிறதுக்கான இதுங்கிறது சொல்கிறதுக்கா விஷயத்த நம்ம பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் என்கிட்ட இருக்கிறப்போ, நான் அதை சார்ந்து தான் ஒரு விஷயங்களை சமாளிக்க போகிறேன், பண்ணுறேன், செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். உனக்கு தேவையான விஷயங்களில் நீ சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தேவையான விஷயங்களில் நான் சரியாக இருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் எதையும் சொல்லணுங்கிற இதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, உண்மை தான் அது. எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நீங்கள் ஏன் கோவப்படணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. என்னால் கோவப்படாமல் இருக்க முடியல அப்படின்னோடனே, கோவப்பட்டு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம கோவப்படுறதுனால நம்ம ரொம்ப பலகீனமாக தான் ஆகுமே தவிர பலமாகிட மாட்டோம். கொஞ்ச நாச்சும் நம்ம பொறுமையாக தான் எந்த விஷயத்தையாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீ ஹேண்டில் பண்ணுற சொல்கிற விதங்கள் எல்லாமே உண்மை தான். இதுக்கு மேலே உங்களையெல்லாம் நான் சரி பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இதையெல்லாம் நம்மளால் மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மாற்றணுங்கிற விஷயத்தில் மாற்ற வேண்டியதில்லை அப்படிங்கிறத நம்ம தான் உணரணுமே தவிர, யாரையும் நம்ம காரணத்தையோ இல்லை அவங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளால் ஒரு சில விஷயங்களை யோசிக்கவோ கொஞ்சம் நம்மளுக்கு டைம் இருக்கணும். டைம் இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்க முடியும். அப்பப்போ நம்மளுக்கு அதெல்லாம் கரெக்டான வேலை கிடைக்குதா என்னங்கிறத பார்க்கணுமே தவிர, அதெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இதுக்கு மேலே அவங்களையெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி சரி ஓகேப்பா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு சில விஷயங்களில் உங்களை காரணத்தை நான் இது பண்ணிக்க வேண்டும் போல். ஏன்னா ஒரு சில இதில் நீங்களாகவே எதுக்கெடுத்தாலும் கோவப்படாமல் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க இது பண்ணிக்கிட்டாலே நான் இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். அதுக்கு அடுத்தது உங்களோட இஷ்டம்தான். நான் அதுக்கு மேலே அவங்களையெல்லாம் நான் சொல்லிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஓகேப்பா, நான் இனிமேல் உங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் நான் இனிமேலாம் மாறணும் பண்ணணும் அப்படிங்கிறத